இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு சுண்டல் தான் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பீச் சுண்டல்னு சொல்லுவோம்ல, பீச்லாம் போனீங்கன்னா இது எங்கே இருக்குது நான் தேடி பார்த்து வாங்குவேன். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சுண்டல்னே சொல்லுவேன். இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ்க்கு, அப்புறம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் போடுவோம், தேங்காய் சாதத்துக்கு, எலுமிச்சம்பழம் சாதத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. அது என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்து அப்படியே தாளிக்கும் போது இப்படி போட்டுருவோம். பட் ஆனால் சுண்டல் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 hours 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அப்படி 7-8 மணி நேரம் ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விசிலேயே நல்லா சீக்கிரம் வந்துடும். இப்போ இதை கிட்டத்தட்ட காலையில் போட்டது, இப்போ ஈவினிங் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபேவரட் சுண்டல் நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். இதே மாதிரி நான் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா அதில் உப்பு அளவுலேருந்து கரெக்டாக என்னென்ன போடுற இன்க்ரீடியன்ஸும் நான் கரெக்டாக சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நல்லா கழுவிட்டேன், நல்லா வாஷ் பண்ணி 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ கிளாஸ் தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வைக்கிறேங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லஸ்ஸி கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி அளவு எடுத்து ஊற்றி இது வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணியாக இருக்கும். ஏன்னா இந்த கப் அளவுக்கு எடுத்திருந்தேன், ஒரு 4 கை அளவு எடுத்திருந்தேங்க, என் கை அளவுக்கு இந்த நிலக்கடலையை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி சால்ட் எவ்வளோ ஆட் பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நான் பிங்க் சால்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி ராக் சால்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது பாயில் அந்த ஆவி அடங்குறதுக்குள்ள, இது ரெடி ஆகிறதுக்குள்ள நான் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உப்பு தண்ணியில் தான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய கேரட்டுங்க, அதை இது பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன், சின்ன லெமனுங்க. ஸோ பெரிய ஆனியனாக இருந்தால் பெருசு ஒன்று எடுத்துக்கோங்க. என்னோடது ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்குன்னா நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் கொஞ்சம் நிறையவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 2 இந்த மாதிரி தக்காளி, நாட்டு தக்காளி தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய கேரட். அப்புறம் இந்த லெமன் தான். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி பண்றேங்கிறத காட்டுறேன். நீங்க கேரட் இருக்கிற மாதிரி இருந்தா இந்த இதுல வச்சு திருகுங்க, அப்பதான் கரெக்டா வரும். ஏன்னா இந்த மாதிரி இதுலயோ அல்லது ரொம்ப சின்னதா இருக்கிற இதுவோ அல்லது இந்த இது மாதிரி ஸ்லைஸ் பண்றதெல்லாம் அல்லது இதோட பெருசா வர்றது இதெல்லாம் எதுவும் போய் போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சுண்டலுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டா வரும். அந்த மாதிரி நான் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. ஏன்னா நம்ம சாண்ட்விச்லாம் பண்ணும்போது பெருசா வந்தா ஓகே, பட் பிகினர்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான். இந்த இடத்துல இதை வச்சு பண்ணுங்க, இந்த சைட்ல வச்சு பண்ணுங்க அப்படின்னு காமிச்சிருக்கேன். அப்படி நான் பண்ணது பாருங்களேன். சுண்டல்ல சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேங்கிறதையும் காட்டுறேன். நல்லா ஆறிடுச்சு. இது ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. இது மேக் ஷூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழையாம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இது வந்து அந்த பீச்சில் இருக்கிற சுண்டல் மாதிரியே சாப்பிட்றதுக்கு வரும். ஸோ இதை நல்லா வடிகட்டிட்டு ஆற விட்டு நான் என்னென்ன பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு இது இப்படியே சாப்பிட்ற கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு இப்படியே கூட சும்மா சாப்பிட்லாம். கொஞ்சம் நான் சொன்ன அளவு விட உப்பு அதிகமாக போட்டு கூட சும்மா கொடுத்து சாப்பிட்லாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஒரு சவுண்ட் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சேட்டுங்கிறதுக்காக இது கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இதை எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 4 விசில் விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். கேரட்டை நான் சொன்ன மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆனியன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் கட்டர்ல நல்லா நீட்டா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளியும் பாத்தீங்கன்னா நல்லா பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பொடியா வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நசுக்கிடாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை சில்லி பவுடரும் அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து உப்பு அதுல ஆட் பண்ணனால இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கடலை வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இதில் ஒரு பவுலில் கடலையை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் எதுவும் தாளிக்கிறது இல்லை, எல்லாமே நான் சாட் மாதிரி தான், அந்த பீச்சில் கொடுக்குற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மேக் ஷூர் அந்த ஆனியன்ஸ் எல்லாம் நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் நிறைய போட்டுக்கோங்க. அதுவும் எஸ்பெஷலி கேரட் போட்டீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாவே இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அப்புறம் டொமேட்டோ கடைசி ஆட் பண்றேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த ட்ரை சில்லி பவுடர், அப்புறம் இந்த சால்ட். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் எப்படி பண்றேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன்.
இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பார்க்கும்போதே அந்த பீட் சுண்டல் அந்த இது வந்துச்சு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிருக்கேன். அதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகரையும் ஆட் பண்ணிருக்கேன். எப்பயுமே இதை நான் சொல்றதுதான். இதையும் வந்து லைட்டா மேல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல எப்படி சர்வ் பண்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒயிட் பேப்பர் காட்டுறேன்னு பாக்குறீங்களா? பீட் சுண்டல்னா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி பேப்பர்ல தான் தருவாங்க இல்லீங்களா? அந்த பேப்பர் எப்படி கோன் பண்றதையும் காட்டுறேன். பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான். சோ இது பாத்தீங்கன்னா இந்த எட்ஜை வந்து இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் அவங்க கொடுப்பாங்க பாத்தீங்களா? வெளியில இந்த சோன் பப்படி சுண்டல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுதான். கீழே மட்டும் இந்த எட்ஜை வந்து லைட்டா இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டேப்லரோ ஒரு டேப்போ போட்டு ஒட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பீட் சுண்டல் மாதிரியே வரும். சோ இப்ப பாருங்களேன், செம்மையா வந்துருச்சு. சோ இப்படிதான் வந்து நான் இதை வந்து இதுல போட்டு உங்களுக்கு நான் பீச்ல வர சுண்டல் மாதிரியே இப்ப உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரீசெண்டா நான் மெரினா பீச் போனப்போ இந்த பாக்கெட் இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 20 rupees கொடுத்து வாங்கினேன். அது ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு சில இடத்துல தான் இருந்துச்சு. பீச்ல ஒரு சில கார்னர்ல தான் இருந்துச்சு. சோ அந்த சுண்டலை நான் இப்ப வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கும் கொடுத்தேன். இது பண்ணவே குட்டீஸ் டேஸ்ட் பண்ணாங்க. செமையா இருந்துச்சு. நான் சொன்ன உப்பு கார அளவு இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இந்த பீச் சுண்டலை நான் என்ஜாய் பண்ண போறேன். என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா நான் மாத்திருக்கேன் இன்னைக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ.